போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக 2 நபர்களை காவல் ஆணையாளர் கிழக்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இதுல முக்கியமாக பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு அக்யூஸ்ட இன்னைக்கு காலையில சரியாக எழும்பூர்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திற்கு வெளியில சங்கீதா ஹோட்டல் வாசல்ல இந்த இடத்துல வைத்து கைது பண்றாங்க. இவர் ஏற்கனவே இவர் மீது வண்ணாரப்பேட்டை, அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வழக்குகள் நிலுவையில இருக்கிறது. இவர்கிட்ட இன்னைக்கு காலையில கிட்டத்தட்ட 700 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 6 கிலோ கிரீன் கஞ்சா, அதுக்கப்புறம் ஒரு ஹைண்டாய் வுட் i20 கார், இந்த காரை பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க. விசாரணையில தான் தெரிய வந்தது, இவர் மெத்தபெட்டமைனை எடுத்துட்டு கொடுத்ததாகவும் அந்த கார்ல இருந்தவர்கள் அதை பெற்றுக்கொண்டு கிளம்ப இருக்கும் போதுதான் கைது பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை வால்டாக்ஸ் சாலையில இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் அணிந்தபடி இவர் மெத்தபெட்டமைனை கொடுத்ததாகவும், அது சிறிது நேரத்தில் எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அசாமில் இருந்து கஞ்சா கொடுத்ததாகவும் பாலசுப்ரமணியம் விசாரணையில கூறுகிறார். கைமாறும் போதுதான் பிடித்து விசாரித்து பொருட்களை கைப்பற்றி காவல் அருங்காட்சியக வளாகத்தில் வைத்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்திருக்கிறது. இதுல ஃபாத்திமா பேகம் அசாமில் இருந்து சாயிதின் என்பவரை போதைப் பொருளை கொடுத்து அனுப்பியதாகவும், ரயில் மூலம் எழும்பூர் ரயில் நிலையத்தில் கொடுத்து செல்வது வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். பாலசுப்ரமணியத்தை விசாரிக்கும் போது பாலசுப்ரமணியன் முன்னாள் கொத்தவால்சாடி மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் செய்திருந்ததாகவும், மார்க்கெட் மற்றும் கோயம்பேடு, அதாவது கொத்தவால்சாடி மார்க்கெட் மற்றும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று கோயம்பேடுக்கு அங்கிருந்து காய்கறி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, பெரிய ஹோட்டல்களுக்கு சப்ளை செய்து வருவதாகவும், தங்க கள்ள கடத்தல் செய்து வந்ததாகவும் 2018ஆம் ஆண்டே இவர் மீது பாம்பே ஏர்போர்ட்ல தங்க கடத்தல் செய்யும் போது போலீசாரிடம் சிக்கி வழக்கு பதிவு செய்ததாகவும், அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்துல போதைப் பொருள் வழக்கு உள்ளதாகவும் இவர் மீது தெரிய வந்தது. தொடர்ந்து இவருக்கு 2 மனைவிகள் தற்போது தனியாக இவர் வசித்து வருவதாகவும், இவர் திருவல்லிக்கேணியில முதாசிர் என்பவர் சிறையில் இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்டு பாலசுப்ரமணியம் அடிக்கடி முகாதிரை சந்தித்து மெத்தபெட்டமைனை வாங்கி பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது இந்த போதைப் பொருள் விற்பனையில இறங்கியதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த பாலசுப்ரமணியனுக்கு எவ்வாறு கிடைத்தது என்று தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது 6 கிலோ கிரீன் கஞ்சா மற்றும் 705 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு i20 காரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.